Good morning. God bless you, dear children. Class 5, Term 3, Science. Children, Unit 1, our environment. Already we learned Part 1 and 2. Are you remember that? Useful products from honeybees, honey and honeybees. All that clear it, children? Okay. Today we are going to learn manure. So what is the meaning of manure? Manure is an organic matter used as fertilizer. ஸோ மேனருங்கிறது ஆர்கானிக் மேட்டர், இயற்கையிலே கிடைக்கக்கூடிய உரங்கள், அதை தான் மேனர்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கவ் டங், கோட்டு, ஸோ இதனுடைய கழிவுகளில் தான் நம்ம மேனார், இயற்கையான உரம் அப்படின்னு சொல்கிறோம். நாட் ஓன்லி கவ் டங், other things also is there. So types of manure also we will learn. Okay va? So it is mostly derived from animals and plant residues. ஸோ இது வந்து அனிமல்ஸ் கிட்ட இருந்து பிளான்ஸ் வந்து மக்கி போகிறதுனால கிடைக்கிறதுனாலே நமக்கு மேனர் கிடைக்கிது. இட் இன்க்ரீசஸ் த ஃபெர்டிலிட்டி ஆஃப் த சாயில் அண்ட் ஆடிங் நியூட்ரியன்ஸ் சச் as நைட்ரஜன், phosphorus and potassium. ஸோ இந்த மேனர் என்ன இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னா ஃபெர்டிலிட்டி ஆஃப் சாயில், சாயிலுடைய பலம், ஃபெர்டிலிட்டி, சாயிலுடைய பலத்தை அது வந்து அதிகப்படுத்துது. எதனால் அப்படின்னா ஸோ இந்த மேனர்லேருந்து கிடைக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் சச் as நைட்ரஜன், phosphorus and potassium. ஸோ இது எல்லாமே இயற்கையாகவே சாயிலுக்கு ஒரு ஃபெர்டிலிட்டியாக இருக்குது, பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. It is a natural form of fertilizer and it is cheaper. ஸோ இதை தான் இயற்கையிலே கிடைக்கக்கூடிய உரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் மேனர்: அனிமல் மேனர், green manure and compost manure are the different types of manures. So 3 types of manures is divided in this lesson. First one animals manure, second one green manure and compost manure. First animals manure. What is the meaning of animals manure? Common form of animal manure is farmyard manure. It contains the feces and urine of different livestock like horses, cattle, pigs, sheep, chickens, turkey and rabbits. It contains nutrients like nitrogen, phosphorus and potassium. It increases the capacity of soil to hold more water and nutrients. ஸோ பொதுவாக அனிமல்ஸுடைய கழிவுகள், அதனுடைய சாணங்களில் இருந்து எடுக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் தான் இந்த அனிமல்ஸ் மேனர் அப்படின்னு சொல்லுது. ஸோ இது வந்து செப்பரேட்டாக ஒருத்தருக்கு மட்டும் கிடைக்காது. அதாவது வீடுகளில் சில விலங்குகள் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க வயலுக்கு சின்ன இடத்தளவுக்கு தேவையான அளவு தான் அவங்களுக்கு மேனர் கிடைக்கும். ஸோ பெரிய லெவலில் கேட்டில் ஃபார்ம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, ஸோ அதிலேருந்து கிடைக்கக்கூடிய, ஸோ அது வந்து எல்லா அனிமல்ஸும் இங்கே கொடுத்துருக்க மாதிரி ஹார்சஸ், கேட்டில், பிக்ஸு, ஷீப்பு, சிக்கன்ஸு, வான்கோழி, இந்த டர்க்கி, கோழிகள், பண்ணைகள்லாம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ இங்கே இருந்து எல்லாமே அதனுடைய கழிவுகள் என்ன செய்கிறாங்கன்னா நிறைய சேகரிப்பாங்க. பெரிய பெரிய பண்ணைகள் அப்படி இருக்கும் பொழுது அங்கே என்ன இருக்கும், ஸோ நிறைய கழிவுகள் அங்கே கிடைக்கும். ஸோ அதை எல்லாமே என்ன பண்ணுறாங்க, வேஸ்ட் ஆக்காமல் அதில் நிறைய நியூட்ரியன்ஸ், நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஸோ இது எல்லாமே நியூட்ரியன்ஸ் அதிகமாக இருக்குது, இதை இயற்கை உரத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்றதுனால தான் அதை தனியாக என்ன சேகரித்து அதை கொண்டு வந்து அக்ரிகல்ச்சர் ஃபார்முக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் ஃபர்டிலிட்டி ஆஃப் சாயிலுடைய ஃபர்டிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியுது. நம்முடைய பூமி எர்த்துடைய பலத்தை வந்து மண்ணுடைய பலத்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸும் வாட்டர் லெவலும் இதனால் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கிளியர் த அனிமல்ஸ் மேனர் சில்ட்ரன்? ஓகே. செகண்ட், green manure. This is a manure obtained by decomposition.
decomposition, decomposition of green leaves, twigs of trees, twigs, twigs of trees, shrubs and herbs, leguminous plants like clover are used for this purpose. These plants are plowed in the soil. They fix nitrogen in the root of the plants. They also help in suppression of weeds and prevention of soil erosion. Children, you understand? So manner obtained in this manner, green manner obtained by decomposition of green leaves. Decomposition. What is the meaning of decomposition of இலைகள்? க்ரீன் லீவ்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அது என்ன ஒரு காலகட்டத்தில் இலைகள் அப்படியே லீவ்ஸ் எல்லாம் உதிர்ந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ கீழே விழும். ஸோ அந்த லீவ்ஸ் எல்லாமே என்ன ஆட்டோமேட்டிக்காக டீகம்போஸ் ஆகும், அதாவது மக்கும், டீகம்போஸு. ஸோ டீகம்போஸ் ஆகிறதுனால அதை என்னத்துக்கு பயன்படுத்துகிறாங்க? நேச்சுரல் க்ரீன் மேனராக அதை யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் கிடையாது, ட்விங்ஸ் ஆஃப் ட்ரீஸு, ட்விங்ஸ் இந்த சின்ன சின்ன சிப்பிகள், குச்சிலாம் இருக்கும் இல்லையா, அந்த கிளைகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இலை காம்புகளோடு இருக்கக்கூடிய ட்விங்ஸு, சின்ன சின்ன குச்சிகள்லாம் இருக்கும். ஸோ அந்த ட்விங்ஸ் ஆஃப் ட்ரீஸு, ஸ்hrubஸு, அதனுடைய இலைகள், துகள்கள், அதனுடைய பூக்கள், ஹெர்ப்ஸு, இது எல்லாமே என்னாகுது? ஸோ அப்படின்னா சாயிலை பலப்படுத்தக்கூடிய ஒரு மேனராக அது பயன்படுது. ஓகேவா? ஸோ லெக்யூமினஸ் பிளான்ட்ஸ் லைக் ஃப்ளவர் ஆர் யூஸ் டு திஸ் பர்பஸ். ஸோ இந்த குரோட்டன்ஸ் மாதிரி உள்ள செடிகளில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் கூட அதனுடைய பாகங்கள் உதிர்ந்து வீணாகும்போது அதையும் என்ன செய்கிறாங்க? நிறைய மேனர் பர்பஸ்க்காக பயன்படுத்துகிறாங்க. ஸோ தீஸ் பிளான்ட்ஸ் ஆர் ப்ளவுட் இன் த சாயில். ஸோ இந்த உரங்களை எல்லாமே இலைகளை நீங்கள் ஒரு குப்பையில் கொஞ்ச நாள் சேகரிச்சுட்டே வந்தோன்னா அது பார்த்திங்கன்னா நாளடைவில் அது என்ன ஆகும்னா டீகம்போஸ் ஆகிடும். ஸோ அதை கொண்டு வந்து நம்ம பிளான்ட்ஸ் திருப்பி நல்ல பெரிய பெரிய மரங்கள், செடிகள்லாம் வைக்கிறோம் அப்படின்னா அதில் கொண்டு வந்து நம்ம வச்சோன்னா அது வந்து ஒரு பெரிய பலம், அது வந்து நல்ல ஃபர்டிலைஸ் கொடுப்போம் நம்ம நிலத்துக்கு. ஸோ அதை என்ன செய்யணும்? திருப்பி என்ன பண்ணுவாங்க? உழுவுறாங்க. தே ஃபிக்ஸ் நைட்ரஜன் இன் த ரூட் ஆஃப் த பிளான்ட்ஸ். இது என்ன செய்யுது அப்படின்னா அந்த பிளான்ட்ஸோடைய ரூட்டுக்கு நைட்ரஜனை அதிகமாக கொடுக்குது. ஓகேவா? ஸோ தே ஆல்சோ ஹெல்ப் டு சப்ரெஷன் ஆஃப் வீட்ஸ் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் சாயில் எரோஷன். ஸோ அந்த செடியில் இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாம் நல்லா வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லை, சாயில் எரோஷன், மண் சரிவு, மண் அரிப்பு, ஸோ இதெல்லாம் ஏற்படாமல் காக்குது, ப்ரிவெண்ட் பண்ணுது. ஓகேவா? சாயில் எரோஷனை தடுத்து நிறுத்துது. ஸோ இது எல்லாமே என்ன காரணம் அப்படின்னா த க்ரீன் மேனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கம்போஸ்ட். கம்போஸ்ட் is obtained by decomposition of organic matter like crop reduces, animal wastes and food wasted by various microorganisms like bacteria and fungi under controlled conditions. These microorganisms break down organic matter into simpler substances. So what is the meaning of compost? This is decomposition of organic matter. ஸோ இயற்கையாக இருக்கக்கூடிய ஆர்கானிக் உரத்தை இந்த மேட்டரை என்ன பண்ணுவாங்கன்னா லைக் க்ராப் ரெசிடென்ஸு, அனிமல் வேஸ்ட்டு, ஸோ இது எல்லாமே ஃபுட் வேஸ்ட்டு, வேரியஸ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், ஸோ இந்த மாதிரியான பாக்டீரியா அண்ட் ஃபங்கி, இது எல்லாமே கண்ட்ரோல்டு கண்டிஷன்ஸ், ரொம்ப அப்படியே ஒரு பவுட்ரு, இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி பவுட்ரு மாதிரி ஆக்கிடுவாங்க. இதை தான் மைக்ரோ ஆர்கானிசம் பிரேக் டவுன் ஆர்கானிக் மேட்டர். அதில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாம் உடைக்கப்பட்டு என்னவா மாறிடும் அப்படின்னா ஒரு சிம்பிளர் சப்ஸ்டன்ஸாக மாறிடும். மேட்டர் இன்ட்டு சிம்பிளர் சப்ஸ்டன்சஸாக மாறிடும். ஸோ அப்போ அது ஈஸியாக இயற்கையான உரமாக சேஞ்ச் ஆகுது. ஸோ இதை தான் கம்போஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ புரிஞ்சுதா சில்ட்ரன்? Okay, so animal manure, green manure and compost. So all the three things, are you clear it? Okay, so next, vermiculture. Vermiculture.
VERMI vermiculture, CULTURE culture, vermiculture. Vermiculture or vermicomposting is a method of transforming organic wastes such as waste papers, leaves, pieces of woods, etc. into a nutrient rich fertilizers using earthworms. அதாவது நாம் பயன்படுத்தக்கூடிய வேஸ்ட் பேப்பர்ஸ், வேஸ்ட்டு, ஆர்கானிக் வேஸ்ட்டு, அதாவது உணவுகள், இயற்கையான ஆர்கானிக் மேட்டர்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, அப்போ இது வரைக்கும் பார்த்தோம்ல. ஸோ அந்த மாதிரி லீவ்ஸு, பீசஸ் ஆஃப் வுட்னா அந்த மரத்தூள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ இது எல்லாமே ரிச் நியூட்ரியண்ட்டாக ஃபர்டிலைசர் ஆகி எர்த்வார்முக்கு யூஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இதுதான் வெர்மி கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாத்தையும் பயன்படுத்தி அதில் எர்த்வார்மை க்ரோத் பண்ணும்பொழுது அது வந்து இன்னும் நல்லா எர்த்வார்முடைய கழிவுகள் அந்த எர்த்துக்கு, மண்ணுக்கு புறமாகிறது தான் வெர்மி கல்ச்சர். எர்த்வார்மை எப்படி நம்ம வளர்க்குறோம் அதுதான் இங்கே வெர்மி கல்ச்சர். ஸோ இட் இஸ் அ ஹெல்த்தி அண்ட் க்ளீன் வே டு எஸ்டிமேட் வேஸ்ட் கோயிங் இன்டு ஆர் லேண்ட்ஃபில்ஸ். ஸோ இதனுடைய ஹெல்த்தி என்ன அப்படின்னு கேட்டால், ஹெல்த்தி அண்டு க்ளீன் வே, இது வந்து ஒரு சுத்தமான, நல்ல சுகாதாரமான, ஹெல்த்தாக இருக்கக்கூடிய ஒரு லேண்ட்ஃபில்ஸை நிரப்பக்கூடியதாக இருக்குது. இட் கீப்ஸ் த என்விரான்மெண்ட் க்ளீன். இதனால் என்ன ஆகுனா நம்முடைய என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். earthworms eat the organic waste and excrete in the forms of castings. ஸோ இந்த earthworms எல்லாம் என்ன பண்ணுது, ஆர்கானிக் வேஸ்ட் எல்லாமே எக்ஸ்க்ரீட் பண்ணிடுது. ஸோ இந்த earthworm வந்து ஆர்கானிக் வேஸ்ட்டு எல்லாமே அதை சாப்பிட்டுட்டு அதனுடைய கழிவை வந்து வெளியேற்றுது, எக்ஸ்க்ரீட் பண்ணுது இந்த ஃபார்ம் ஆஃப் கேஸ்டிங்ஸு. ஸோ அதனுடைய அந்த நீர் கழிவுகள் அப்படியே மோல்டாகி ஒரு மாதிரி உரமாக மாறும். ஸோ அதுதான் எக்ஸ்க்ரீட் இன் த ஃபார்ம் ஆஃப் கேஸ்டிங்ஸ் அப்படின்னு சொல்கிறது. திஸ் இஸ் நோன் அஸ் vermicompost. ஸோ இன் திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு vermicompost அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் யூஸ்டு அஸ் ஃபர்டிலைசர்ஸ் ஃபார் த சாயில் அண்ட் இட் இம்ப்ரூவ்ஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சாயில். ஸோ இது சாயிலுடைய பலத்திற்காக, ஃபெர்டிலைசர் அதனுடைய பலம் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், இம்ப்ரூவ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சாயில். ஸோ மண்ணில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த வெர்மி கல்ச்சரை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் யூஸ்டு ஃபார் வெர்மி கம்போஸ்டிங். ஸோ வாட் ஆர் த மெட்டீரியல் யூஸ்டு ஃபார் இந்த வெர்மி கம்போஸ்டிங்? ஸோ இந்த வெர்மி கம்போஸ்டிங்க்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஆர்கானிக் மேட்டர்ஸ் விச் ஆர் பயாலஜிக்கலி டிக்ரேடபிள் ஆர் யூஸ்டு இன் வெர்மி கம்போஸ்டிங். சேம் ஆஃப் தம் ஆர் கிவன் பிலோ. சம் ஆஃப் தம் கிவன் பிலோ. ஸோ இங்கே வந்து சில மேட்டர்ஸ் வந்து எப்படி பயாலஜிக்கலாக டிக்ரேடபிள் பண்ணுறாங்க அப்படிங்கிற மேட்டர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். க்ராப் residues, crop residues like rice straw, rice husk, tea waste and tobacco waste. ஸோ என்னென்னா அந்த க்ராப், அந்த நெல் அறுவடை பண்ணிடுறாங்களே, ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த நாற்று, அந்த வைக்கோல், ரைஸ் ஸ்ட்ரா அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் அந்த நெல்லில் இருக்கக்கூடிய ஹஸ்க்கு, அந்த உமி தோல், அந்த தவிடு உமி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அரிசியை தீட்டிட்டோன்னா அந்த நெல்லில் இருக்கக்கூடிய உமி, ஹஸ்க்கு. ஸோ டீ வேஸ்ட்டு, ஸோ டீ எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய டீ வேஸ்ட்டு. ஸோ டொபாக்கோ. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் வேஸ்ட்டும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அனிமல்ஸ் வேஸ்ட் லைக் கேட்டல் டங், poultry droppings of goat and sheep. ஸோ இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணி டீகம்போஸ் பண்ணி அதில் வெர்மி கம்போஸ்டிங், இந்த மண்புழு வளர்ச்சிக்கு இது எல்லாமே பயன்படுத்துகிறாங்க. ஓகேவா சில்ட்ரன்? நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜஸ் ஆஃப் வெர்மி கம்போஸ்ட். ஸோ இந்த வெர்மி கம்போஸ்ட்னால் ஏற்படக்கூடிய அட்வான்டேஜஸ் என்னென்ன? Vermicompost provides the essential nutrients such as nitrogen, potassium and phosphorus for the plant growth. ஸோ இந்த வெர்மிகம்போஸ்ட் அதனால் என்ன கிடைக்கிது? எசென்ஷியல் நியூட்ரியன்ட், ரொம்ப முக்கியமான
நியூட்ரியன்ஸு நைட்ரஜன், பொட்டாசியம் அண்ட் பாஸ்பரஸ். ஸோ இது எல்லாமே பிளான்ட்டோடைய வளர்ச்சிக்கு பயன்படுது. இட் இம்ப்ரூவ்ஸ் த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் த சாயில் அண்ட் ப்ரிவெண்ட் சாயில் எரோஷன். ஸோ இந்த வெர்மி கம்போஸ்ட்னால நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த பிளான்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா வேரை வந்து நல்லா ஸ்டாண்டர்டாக ஹோல்ட் பண்ணி நிற்கிறது, ஊன்றி வளர்கிறதுக்கு, சாயில் எரோஷனை மண் சரிவுகளை தடுக்கிறதுக்கும் இது ரொம்ப முக்கியமாக பயன்படுது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு, இட் என்ஹான்ஸ் பிளான்ட் க்ரோத், suppresses diseases in plants, increases porosity and improves water retention and aeration. ஸோ செடிகளுடைய வளர்ச்சியை இம்ப்ரூவ் பண்ணுது. சப்ரஸஸ் டிசீஸ் இன் பிளான்ட்ஸு, அதாவது நோய் தாக்குதலை வந்து கொஞ்சம் அடக்குது. அதுக்கடுத்தது இன்க்ரீசஸ் பொராசிட்டி. ஸோ செடிகளில் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் மேலே பூச்சி அரித்த மாதிரி ஒரு பொறையோடி இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் பொராசிட்டி. அண்ட் இம்ப்ரூவ் வாட்டர் ரிட்டென்ஷன் அண்ட் ஏரேஷன். ஸோ நீரை வந்து தக்க வச்சுக்கக்கூடிய பொருள் அதுக்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏரேஷன், காற்றோட்டத்தையும் அது என்ன பண்ணணும் அப்படின்னா தக்க வச்சுக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அந்த வெர்மி கம்போஸ்ட்டு தான். ஸோ இது தான் ஸோ பிளான்ட்ஸில் நோய் வராமல் பாதுகாத்துக்குது, பொராசிட்டி வராமல் பாதுகாக்குது, நீரை தக்க வச்சுக்கிற கெப்பாசிட்டியை கொடுக்குது, அண்ட் காற்றோட்டத்தையும் தக்க வச்சுக்கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டியையும் பிளான்ட்ஸுக்கு இது கொடுக்குது. ஸோ இதெல்லாம் இது கொடுக்கறதுனால தான் பிளான்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா வளருது. இட் ரெடியூசஸ் த நீட் ஃபார் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ். ஸோ இது வந்து கெமிக்கல் உரங்கள் தேவைப்படுகிறத இது வந்து தடுக்குது. ஸோ இது இயற்கையாக நேச்சுரல் மேனராக இருக்கிறதுனால ஸோ கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால் அவாய்ட் பண்ண முடியுது. ஸோ இதுதான் அட்வான்டேஜஸ் ஆஃப் வெர்மி கம்போஸ்ட். ஓகேவா சில்ட்ரன்? ஸோ டூ யூ நோ காமன் earthworms ஆர் நாட் யூஸ்டு ஃபார் வெர்மி கம்போஸ்டிங். ஸோ காமனாக இருக்கக்கூடிய வார்ம்ஸ் எல்லாம் வந்து வெர்மி கம்போஸ்ட்டுக்கு பயன்படாது. ஸ்பெஷலைஸ்டு பிரெட்ஸ் தட் மல்டிபிள் while living in colonies are used for this. The most common are red wigglers, European night crawlers அண்ட் ஆஃப்ரிக்கன் நைட் கிராவலர்ஸ். ஸோ அதாவது நம்ம வளர்க்கக்கூடிய அந்த வெர்மி கம்போஸ்டில் இருக்கக்கூடிய அந்த குரூப் ஆஃப் காலனிஸில் இருக்கக்கூடிய அந்த மண்புழுக்கள் தான் அதிகமான உரத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஆர் கிளியர் த வெர்மி கல்ச்சர் சில்ட்ரன்? ஓகே. ஸோ இன் திஸ் லெசன் ஓவர். We will meet the next video in the next class. Okay.